விஷ்ணு, விஷ்ணு, நான் உருவாக்கிய தடையை மீறி உன்னால் வரவே முடியாது. உன் ஆட்டம் பாட்டம் அனைத்தும் இன்றோடு முடிந்தது. அடே கண்ணை கட்டும் மாயாவி விஷ்ணு, என்னையை ஏமாற்ற பார்க்கிறாயா? அது என் தவசக்தியால் உருவான மாயவலை. உன்னால் தப்பவே முடியாது. உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். மகிழ்ச்சியாக இருக்கிறது மகனே. அவன் சாம்பலாக வேண்டும். உன் அம்மாவான என் மேல் சுதர்சன சக்கரத்தை அனுப்பி கொன்றதற்கான விளைவை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். நில்லுங்கள், தயவு செய்து நில்லுங்கள். வேண்டாம் அப்பா, எதற்காக இவ்வளவு கோபம்? உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். நெருப்பை அணைத்து அவரை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். நீ கேட்டது நடக்கவே நடக்காது. நல்லவன் போல் நடித்து உன்னை ஏமாற்றி நாடகமாடி இருக்கிறான். ஆனால் எங்களை ஏமாற்றவே முடியாது. இந்த மாயாவி விஷ்ணு மரணித்தே ஆக வேண்டும். நீ என்னை தடுக்காதே. இல்லை இல்லை, இவரை நான் சாக விட மாட்டேன். நில் நில் நில். நான் விஷ்ணு அல்ல. காப்பாற்று. நீங்கள் நினைப்பது போல் நான் விஷ்ணு இல்லை இல்லை இல்லை. எச்சகன், தயவு செய்து என்னை நெருப்பில் இருந்து காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். எச்சகன், நான் எச்சகன். தயவு செய்து காப்பாற்றுங்கள். நான் எச்சகன்.
இவன் விஷ்ணு இல்லையா? யக்ஷகனா? அப்படியென்றால் என் மகள் பார்த்ததும் பழகியதும் விஷ்ணு ரூபத்தில் இருக்கும் யட்சகனையா? என் மகள் நியதி வளர்ந்த ஆளான பெண். அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பெரும் கவலை என்னை அழைத்துக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, பெண்ணாக பிறந்தவள் பெரியவளானால் பெற்றோர்கள் அனைவரும் கவலைப்படுவது சகஜம்தான். இது தேவையில்லாத கவலை. நல்லவன் ஒருவனை அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் எதற்கு கவலைப்பட வேண்டும்? என் கவலையின் காரணம் தெரியாமல் பேசாதே. நியதி வளர்ந்த பெண், அவளது முகம் விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மியின் முக ஜாடையாகவே மாறியிருக்கிறது. என்ன காரணமோ தெரியவில்லை, விசித்திரமாக உள்ளது. என் கவலை இதை பற்றிதான். அது தெரிந்து அந்த விஷ்ணுவின் கந்தர்வ பார்வை என் மகள் நியதி மேல் விழுந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருந்தேன். நான் விஷ்ணுவை பார்த்தேன் என்று நியதி சொன்ன பின் என் கவலை இன்னும் அதிகமாக மாறியது. இப்போது வந்தது விஷ்ணு இல்லை, யட்சகன் என்று தெரிந்த பின்புதான் என் மனமே நிம்மதியானது. இல்லை சுவாமி, இல்லை, நான் நிம்மதியாக இல்லை. நியதி பார்த்தது யட்சகன் என்றால் அவன் ஏன் அந்த விஷ்ணு ரூபத்தில் நியதியை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும்? யட்சகனாக அவன் நியதி ரத்தத்தை குடிக்க பார்த்திருக்கிறான். அது முடியாமல் போகவே விஷ்ணு உருவத்தில் முயற்சி செய்திருக்கிறான். அவன் கெட்ட நேரம் நெருப்பில் வெந்து விட்டான். யோசித்து பார்த்தால் அது கூட சரியாக இருக்கலாம். ஆக இனி அந்த மாயாவி விஷ்ணுவின் பயம் நமக்கில்லை. மகனே, இனி நியதிக்கு தேவையில்லாத கட்டுப்பாடுகள் போட வேண்டாம். அவள் விருப்பப்படி போகட்டும், வரட்டும். பாதுகாப்பையும் நீக்கி விடுவோம். சரி தந்தையே. எனக்கு பிரியமான விஷ்ணு என் கண் எதிரிலேயே எரிந்து போனதை நினைத்தாலே கவலையாக இருக்கிறது சுலோக்ஷனா. அதை நினைத்து நீ கவலைப்படவே கூடாது நியதி. விஷ்ணு ரூபத்தில் வந்த யட்சகன் இறந்து விட்டான். அதற்காக சந்தோஷப்படு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, என் விஷயத்தில் வரம்பு மீறவே இல்லை. நாணயமாக நடந்து கொண்டார். அவருடன் நான் பேசிய நேரமெல்லாம் சந்தோஷமான நேரமே. விரிந்த முகத்தையும் வசீகர பேச்சையும் சொந்தமாக கொண்ட அவரை என்னால் மறக்கவே முடியாது. நான் இப்போது கண்களை மூடினால் கூட அவர் என் எதிரில் வருவது போலவே தெரிகிறது. மூடிய உன் கண்களுக்கு முன் அவர் வருகிறார்.
ஆனால் எங்கள் கண் முன்னே இப்பொழுது யாரோ வருகிறார்கள். இவர் விஷ்ணு அல்லவா? என்ன சொல்கிறாய்? இவர்தான் இரவில் எரிந்த சாம்பலானது. இவர் விஷ்ணு இல்லை, ஆவி. தப்பித்து ஓடுங்கள். நியதி, நிற்காதே, ஓடிவா, ஓடிவா. பாவம் நியதி, அவளை அந்த ஆவி மயக்கி வைத்திருக்கிறது. அவளை காப்பாற்றியாக வேண்டும். வாருங்கள், வாருங்கள். நிஜமாகவே நீங்கள் தானா? தயவு செய்து தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் விஷ்ணு தானா? சந்தேகம் வேண்டாம் தேவி. அப்படி என்றால் இரவு எரிந்த சாம்பலானது நீங்கள் இல்லையா? நான் விஷ்ணு இல்லை. தேவி, நான் அவன் இல்லை, அவன் யக்ஷகன். உங்களை நெருங்க என் உருவத்தில் வந்தவன் நெருப்புக்கு இரையாகி விட்டான். முன்பு பஞ்சவடியில் உங்களிடம் பேசியதும் இப்போது இங்கு உங்களிடம் பேசுவதும் விஷ்ணுவே. இருந்தாலும் சந்தேகமாக இருக்கிறது. உங்களை தொட்டு பார்க்கலாமா? தாராளமாக. இவ்வளவு காலம் தங்களை பிரிந்து தவித்திருந்த எனக்கு உங்கள் ஸ்பரிசம் கிடைத்தால் ஆறுதலாகத்தான் இருக்கும்.
எனக்கு தாமரைப்பூ பிடிக்கும் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் லக்ஷ்மி தேவிக்கு தாமரைப்பூ பிடிக்கும் என்பது எனக்கு தெரியாதா தேவி? இல்லை என்று சொன்ன பின்னாலும் நீங்கள் என்னை திரும்ப திரும்ப லக்ஷ்மி தேவி என்றே அழைக்கிறீர்கள். என்னை லக்ஷ்மி தேவி என்று அழைப்பது உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்களை லக்ஷ்மி தேவி என்றே அழைக்கலாமா? அதுபோல் அழைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் எனக்கும் மகிழ்ச்சி. லக்ஷ்மி தேவி என்றே அழைக்கலாம். மகாவிஷ்ணுவிற்கு என் வணக்கங்கள். வைகுண்டத்தை அழகாக அலங்கரியுங்கள். கருட தேவா, முக்கியமாக லக்ஷ்மி தேவியின் அறையை அழகாக அலங்கரிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் தவறே நடக்கக்கூடாது. வேலை ஆரம்பமாகட்டும். நாராயண நாராயண. வணக்கம் பிரபு. நாரத முனிவரே. பிரபு, நீண்ட நாட்களாக நீங்கள் இல்லாமல் வைகுண்டம் அக்னிகுண்டம் போல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. உங்கள் வருகையால் ஏதோ வசந்த காலமாக மாறிவிட்டது பிரபு. உங்கள் முகத்தை பார்த்தால் மிக மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறது. இந்த மகிழ்ச்சியின் பின்னணி என்ன என்பதை நான் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாமா? நாரத முனிவரே, என் ஞாபகமே இல்லாமல் இருந்த லக்ஷ்மி தேவி எனக்கு நெருக்கமாகி நான் தந்த பரிசை ஏற்றுக்கொண்டார். என் லக்ஷ்மி தேவி சீக்கிரமே நமது வைகுண்டத்திற்கு வந்து விடுவார் என்று எனக்கு இப்பொழுது நம்பிக்கை வந்துவிட்டது. ஆஹா, ஆனந்தம்! இல்லை இல்லை, பேரானந்தம்! இதைவிட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு இல்லவே இல்லை. என் தாய் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்திற்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய நீண்ட நாள் ஆசை. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது பிரபு. என் தாய் லக்ஷ்மி தேவி நிச்சயம் வந்து விடுவார்கள். ஆம் நாரதரே, வருவார். கண்டிப்பாக வருவார்.